இலங்கையில் இந்த கைதுகள் என்ற ஒரு சாதாரண விடயமாக தோண வச்ச பிறகுதான் முக்கிய புள்ளிகள் உள்ள போக வேண்டி வரும். நீதித்துறையை சுதந்திரமாக செயல்படப்பட்ட அனுர அரசு நீங்கள் இங்கே குற்றம் இழைச்சா அது மன்னராக இருந்தாலும் சரி கைது செய்யலாம் என்ற ஒரு பாதையை திறந்து விட்டுருக்காங்க. அந்த ரீதியில் தான் இந்த கைது நடந்திருக்குது. அரசால் திட்டமிட்டு ஒரு செயற்பாடாகத்தான் கூறப்படும். முக்கிய தலைகளை கைது செய்யறன்ற பாரிய நெருக்கடி பாரிய போராட்டங்கள் இலங்கையில் வெடிக்கும். அதை சமாளிக்கிற அளவுக்கு தற்போது ஆட்சியில் இருக்க அரசாங்கம் இன்னும் அனுபவம் இல்லை. இலங்கை வரலாற்றில் இல்லாத வகையில் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் அறிந்த விடயம். அதேவேளை அவருக்கு கோரப்பட்ட பிணைகள் பின்தள்ளப்பட்டிருக்கு அல்லது மறுக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம். இப்போ மனைவியார் வழியில் அவர் ஒரு புற்றுநோயாளி, அவரை பாதுகாக்க இவரால் மட்டும்தான் முடியும் என்ற ரீதியில் கோரப்பட்டதும் நிராகரிக்கப்பட்டு பின்தள்ளப்பட்டிருக்குது. அதேவேளை ரணில் விக்ரமசிங்க உடல் ரீதியாக ஒரு பலவீனமான நபர், பலதரப்பட்ட நோய்கள் இருக்குது. ஸோ இதன் காரணமாகவும் அந்த பிணைகள் மறுக்கப்பட்டிருக்கு. அந்த காரணத்தை கூறிய மறுக்கப்பட்டிருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை அரசியல் வரலாற்றில் தற்போது இருக்கிற ஆட்சிக்குள்ள அது மன்னராக இருந்தாலும் குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டால் கைது இடம்பெறும் என்று சொல்லி நீதித்துறைக்கான பாதைகள் திறந்து விடப்பட்டிருக்குது. அந்த ரீதியில் ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சர்கள் பலர் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். குடிவரவு மற்றும் குடியரசு திணைக்களத்தில் நீதி மோசடியில் அவர் கைது செய்யப்பட இருக்கிறார். அதோட பார்த்தீங்கன்னா இன்னொருவர் பொது நிதியை பாவிச்ச கைது இருக்கிறார். அடுத்த ராஜித சேனாரத்ன அவர் கூட ஓடி ஒளிஞ்சிட்டார். கிட்டத்தட்ட 20 மில்லியன் என்று சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு குறிப்பிட்ட ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே இவருக்கான கைதுகள் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் ஆளும் இல்லை. வீட்டில் அவரை கைது செய்ய போன இடத்துல அவர் தலைமறைவாக இருக்கிறதாகத்தான் செய்திகள் குறிப்பிடப்படுகின்றது. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க ஆதரவாளர்கள் குறிப்பிட்ட அண்டிய பிரதேசங்களில் மின்சாரம் இருக்கிறதாகவும் குறிப்பிட்ட பிரதேசத்தில் மின்சாரம் இல்லை. இது நிச்சயமாக ஒரு அரசியல் பழிவாங்கல் ரீதியில் தற்போது ஆட்சியில் இருக்க அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கையாக கருதுகிறார்கள். ஆனால் உண்மைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த வலைதளங்களில் முக்கியமாக ஊடகங்களில் அந்த ஆதாரங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. லண்டனில் தனி சொந்த பிரச்சனைக்காக அரசு நிதியை பயன்படுத்தியதற்காக அவருக்கு சகாக்கள விசாரணையில் கொடுக்கப்பட்ட வாக்குமூலங்கள், அதோட இவரால் முன்னுக்கு பின்னால் வழங்கப்பட்ட வாக்குமூலங்கள், அதேவேளை சில விடயங்களில் தானே ஏற்றுக்கொண்ட வாக்குமூலங்கள் எல்லாம் அடிப்படையை கொண்டு தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். தற்போது இந்த பிணை நீடிக்கப்பட்டிருக்கு அல்லது மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இது இலங்கையில் கைது என்ற ஒரு விடயம் சாதாரணமான விடயமாக மக்கள் மத்தியில் மாற்றி அதன் பின்னர் இது முக்கிய புள்ளிகளை குறிவைக்கிற ஒரு நாடக ஆட்டம் ஆரம்பம் தான் சொல்லலாம். அதாவது இனிமேல் தான் ராஜா மெயின் பிக்சர் என்ற மாதிரி அனுர அரசு ஒரு மணி ஒன்று அடிக்குது. அதாவது ஆட்சிக்கு 1 வருஷம் கூட அனுபவம் இல்லாத அரசாங்கம் திடீரென்று பிரதான புள்ளி கை வச்சா இலங்கையில கலவரங்கள், போராட்டங்கள், அங்கங்க நெருக்கடிகள் எல்லாம் இடம்பெறும். ஸோ சாதாரண ஒரு வாழ்க்கை கொண்டு நடத்துகின்ற இலங்கையில கேள்விக்குறியாகவும் அதேவேளை இனக்கலவரங்கள் எல்லாம் பெரிய லெவலில் இடம்பெறக்கூடும். ஸோ இதை காரணமாக கொண்டு மக்கள் மத்தியில் இது இலங்கை தானே, குற்றம் செஞ்சா கைது நடக்கும், அது முன்னாள் அமைச்சர் என்ன, மன்னர் என்ன, ஜனாதிபதி என்ன, கைது நடக்கும், இதெல்லாம் சாதாரண விடயம் என்று மக்கள் அதை உதாசீனப்படுத்திட்டு தங்களோட அன்றாட வாழ்க்கையை பார்க்க போகிற ஒரு சுச்சுவேஷனை அரசாங்கம் உருவாக்கின பிறகு பாரிய குற்றங்களுக்காக சொல்லப்போன இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல், கிழக்கில் இடம்பெற்ற இந்த வதை முகாங்கள், கொலைகள், தமிழர் மீதான பாரிய நடத்தப்பட்ட குற்றச்செயல்கள், கடத்தல்கள், கொலைகள் போன்ற விசாரணையின் பின்னாடி பல பெரிய தலைகள் இருக்குது. ஸோ அவர்களுக்கெல்லாம் கை வைக்கிறேன்னு சொன்னால் அது தற்போது முடியாத ஒரு விஷயம். ஸோ அதற்காக ஆட்டங்களுக்கான அத்திவாரம் தான் தற்போது இலங்கை அரசு, தற்போது ஆட்சியில் இருக்க அரசால் போடப்பட்ட